இதே நயினார் நாகேந்திரன் சொன்னது உண்மையாக ஆகிப்போச்சா இல்லையா? நான் வருத்தத்தை தெரிவிக்காதங்க நான் சொன்னேன். நயினார்ட்ட கேளுங்க. பல தலைவர்கள் பார்த்தா 2வது பொண்டாட்டி, 3வது பொண்டாட்டி, வைப்பாட்டி. நான் தப்பா நீங்க பெண்களை குறைச்சு சொல்ல. 75% என் பேர் சொல்ல முடியும். 75% என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சங்கீதாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், சங்கீதாவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் யாராவது சத்தம் போட்டாங்களா? திரிஷாவுக்கு அன்னைக்கு சத்தம் போட்டாங்கல்ல, ஏன் அந்த சத்தம் போவார்ல? வாயில கொல்கட்டை வச்சிருக்காங்களா? எல்லாரும் என்டிஆர் ஆக முடியாது, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. ஏன் நினைக்கணும் திருப்பதியில் அவ்வளவு பேரணி நடந்தது, சிரஞ்சீவிக்கு என்ன நடந்தது, சத்ருகன் சின்ஹாவுக்கு என்ன நடந்தது, டி ராஜேந்தருக்கு என்ன நடந்தது, பாக்கியராஜுக்கு என்ன நடந்தது, அதையும் கவனிக்கணும். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு அரசியலாளர், பிஜேபி நிர்வாகி, வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்களும் அவருடைய மனைவி சங்கீதா அவர் நோட்டீஸ் விட்டாங்க. பட் அதுக்கு முன்னாலேயே திரு நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் அவர்கள் வந்து ஒரு வீட்டிலிருந்து அங்கிருந்து வரணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். மீண்டு வரணும், விட்டு மீண்டு வரணும். அதுக்கு பிறகு அரசியல் பேசுறேன். அவரு குடும்ப அரசியல் குறித்து ஒரு கேள்விக்கு அவர் இந்த மாதிரி பேசினார். நிறைய எதிர்வினைகள் வந்தது. அவரும் வருத்தம் தெரிவித்தார். இப்போ இந்த சூழலில் நேற்று நடந்த நிகழ்வுகளை நீங்கள் ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? எங்க நான் கேட்குறேன், நயினார் என்ன சொன்னார்? நீ அரசியல் தலைவர், மாதத்துக்கு ஒரு நாள் வெளியே வர்ற, அமாவாசை பௌர்ணமி மாதிரி வர்ற, நீ மீதி நேரங்களில் யாரோட இருக்கிற? யாரோ சிலர் சொல்கிறாங்க திரிஷாவோட இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. திரிஷாவுக்கும் உனக்கு என்ன உறவு? அதை மீறி வா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்கப்புறம் அரசியல் பேசு, மாதத்துக்கு ஒரு இடம் வெளியே வர்ற. இதுதான் அவர் பேசியது. பொதுவாக பேசுகிறார். உடனே இந்த பெண்ணியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அரசியல் தலைவர்கள், உடனே நயினார் நாகேந்திரன் ஒரு பெண்ணியத்தை கேவலப்படுத்தி விட்டார், மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும்னு மேலேங்கிலே குதிச்சாங்க இந்த பெண்ணியவாதிகள். சரி, ரைட்டு, குதிச்சாங்க. அவரும் வருத்தத்தை தெரிவிச்சிட்டாரு. நான் வருத்தத்தை தெரிவிக்காதங்க நான் சொன்னேன். நயினார்ட்ட கேளுங்க, நீங்கள் எந்த காலம் இந்த வருத்தத்தை தெரிவிக்கக்கூடாதுன்னு சொன்னாவிட்டேன். பிறகு என்னைய வந்து காம்ப்ரமைஸ் இல்லை, நல்லா இருக்காது, நான் அரசியல் தலைவர், தெரிவித்து தான் ஆகணும், எல்லாரோட விருப்பத்தை நான் கட்டுப்படுத்த தான் போனேன், நீங்கள் தெரிவித்தது எனக்கு வருத்தங்க நான் சொன்னேன். ட்வீட்டும் போட்டேன், நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவிக்கக்கூடாது. இல்லை சொல்லுங்க, தெரிவிக்கக்கூடாது, இதுதான் யதார்த்த நிலைமை, வெளி உலகத்துக்கு சொல்லியுள்ளார். இதில் கொச்சப்படுத்துகிறவளையோ அசிங்கப்படுத்துகிறவோ எதுவும் கிடையாது. இதே நயினார் நாகேந்திரன் சொன்னது உண்மையாக ஆகிப்போச்சா இல்லையா? பொண்ணு கொட்டி வெளியே வந்துருச்சு இல்லையா? நீ கல்யாணம் ஆகலை, யார் திரிஷாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணமே ஆகலை, ஏற்கனவே டைவர்ஸ் பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்குது செங்கல்பட்டு கோர்ட்டில். அப்படினால் ஒரு மன முறிவுனா எப்போ கொடுப்பாங்க? மனமுறிவு ஆனதான இன்னொரு பெண்ணை தேடி கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தம்பதி சகிதமாக போகிறாங்க ஒரு திருமணத்துக்கு. என்ன உறவு உங்களுக்கும் திரிஷாவுக்கும்? ஒரே காரில் இறங்குறீங்க, ஒரே பொக்கையை கொடுத்து மணமக்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு திரிஷாவுக்கு என்ன உறவு? உங்களுக்கும் உங்களுடைய மனைவி இதுவரைக்கும் மனமுறிவு டைவர்ஸ் ஆகலை. இந்த டைவர்ஸ் ஆனால் தானே இன்னொரு பொண்ணோட தொடர்போ மனைவி போல காட்ட முடியும். இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் 2 பேரும் சேர்ந்து இருக்கலான்னு பம்பாயிலெல்லாம் வந்துருச்சு. ஒரு 6 மாத காலம் சேர்ந்துருக்கலாம். அப்படி சட்டங்களே நமக்கு சாதகமாக இல்லை. நமக்கு வந்து சட்டங்கள் என்னென்னா, ஒரு மனைவி பிடிக்கலை, கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து பண்ணலாம் தான் இருக்குது. இதுதான் ஸ்டாண்டு. இப்போ பாம்பேல எல்லாம் 6 மாத காலம், ஒரு வருஷ காலம் ஒரு பெண்ணோட வாழலாம் அன்னு போய் வந்திருக்கு. அது சட்டப்பிரகாரம் செல்லாது. இப்போ விஜயை பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும். டைவர்ஸ் ஆகலை. ஏற்கனவே அங்கும் இங்குமாக அந்த திரிஷா நடிகை பற்றியும் விஜய்க்குள்ள தொடர்பை அங்கங்கே பேசுகிறாங்க. இது உண்மைங்கிறது நம்பக்கூடிய அளவில் இவரே முன்னெடுக்கிறார். இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். தமிழ்நாட்டில் கேடுகட்ட நிலைமை இருக்குது. பல தலைவர்கள் பார்த்தா 2வது பொண்டாட்டி, 3வது பொண்டாட்டி, வைப்பாட்டி. நான் தப்பாக நீங்கள் பெண்களை குறைச்சி சொல்ல. அப்படி 3-4 வீடுகள் வச்சுருக்காங்க. எனக்கே தெரியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் என்னையால் பேர் சொல்ல முடியும். இந்த இடத்துல பேர் சொல்ல அதிகம் இல்லை. மெஜாரிட்டியான ஆட்கள் 75% என் பேர் சொல்ல முடியும். 75% என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இந்த தலைவர்கள் என்று கருதப்படுறவர்கள் ஏற்கனவே ஒரு மனைவி, பிற துணைவி இன்னொரு இடத்துல வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதில்லை. அரசியலில் வந்து இப்போ அமெரிக்காவில் பார்த்தா
நீங்கள் ஓட்டு கேட்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர், பிரான்ஸ் வேட்பாளர்லாம் எப்படி போகிறாங்கன்னா, அதிபர் வேட்பாளர்லாம் தன்னுடைய மனைவியோட கையை கோர்த்து தான் எனக்கு வாக்களியுங்கள்னு போவாங்க. என்னுடைய இல்லறம் சுத்தமான இல்லறம், நல்லபடியாக நடத்துகிறேன், குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிறேன், இந்த நாட்டை தாருங்கள் தான் போவாங்க. ட்ரம்ப் கூட இவ்வளோ வேடிக்கையானால தான் அவர் ஒய்ஃபோடு தான் கையை பிடிச்சிட்டு ஓட்டு கேட்க போவார். அது ஒரு சிம்பாலிக்கா. ஃப்ரான்ஸில் என்னென்னா அதிபர் அப்படி தான் போவாங்க. தன் குடும்பத்தை சுத்தமாக வச்சுருக்காங்களா அந்த போவாங்க. சொல்கிறது இல்லை, கிளின்டன் நல்ல அதிபராக இருந்தார், கெட்டுப்போச்சில்ல பேர் மோனிகா லெகன்சி, கெட்டுப்போச்சு இல்லையா? அப்படியான ஒரு அரசியல் உலகத்தில் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். இவர் ஒரு தலைவர் ஆகிட்டார், இவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, நான் மறுக்கலை. இளைஞர் கூட்டம் இருக்குது, ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நான் மறுக்கலை. அந்த செல்வாக்கே போதுமானது அல்ல இல்லையா? நாம் நேர்மையாக இருக்கிறோம். எங்க தனிப்பட்ட விஷயங்களுங்க, ஒரு நபருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் அவங்க ரெண்டு பேருமே வச்சுக்கிற உறவுகள் வந்து தனிப்பட்ட விஷயம், நம்ம பேசக்கூடாது. அந்த உறவுகள் வந்து அவர் சார்ந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. புரியுதா? ரெண்டு பேர் சார்ந்து இருந்தாலும் கூட, ரெண்டு பேருமே நேசித்து ஒரே மனமாக இருந்தாலும் கூட, அந்த ரெண்டு குடும்பங்கள், அந்த பெண்ணுடைய குடும்பமோ அந்த ஆணுடைய குடும்பம் பாதிக்கக்கூடாது. இப்போது விஜயை பொறுத்தவரை பிள்ளைகள் ரெண்டு பேர், மகன் கூட இல்லை, ஒய்ஃபும் டைவோர்ஸ் சூட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்படியா இருக்கும்போது ஒரு பாடமாக அமைஞ்சிருமில்ல மற்றவங்களுக்கு. ஒரு தலைவனுங்கிறவர் ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அந்த மெசேஜை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும், அந்த அளவு இருக்கணுமே. அதான தலைவனுடைய பாடம் இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டுடைய கேடு நான் பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட நான் அரசியலுக்கு வந்து 54 வருஷம் ஆகுது. 54 வருஷத்தில் என்னையால் சொல்ல முடியும் எத்தனை பேர் எனக்கு இருக்கே. நான் எழுதுனா அசிங்கமாக போகும். தமிழ்நாட்டு தலைவர்கள் எத்தனை பேர் என்னென்ன பண்ணாங்கன்னு கதை தெரியும். அதுதான் அவருக்கு தைரியமாக இருக்கா? நம்மளை யாரும் குற்றம் சொல்லுற அளவுக்கு இங்கே யார் இருக்காங்க? இப்போ நாங்கள் சொல்லலாம்ல, நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன், பத்திரிகை நான் மனிதன் தானே. நான் ஒரு நீண்ட கால அரசியல் கட்சியில் பல தலைவர்களை உருவாக்கணும். நான் தலைவர்களுக்கெல்லாம் கையை காட்டலாம். அந்த தலைவர்களை உருவாக்குனதில் நான் இருந்திருக்கேன். தலைவருடைய கஷ்ட காலத்தில் நான் இருந்திருக்கேன். தலைவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் இருந்திருக்கேன். போலீஸ்காரன் தர இழுத்துட்டு போகும்போது நான் இருந்திருக்கேன். எனக்கு தகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் என்னையால் உங்களுக்கு பட்டியல் கொடுக்க முடியும். பட்டியல் கொடுத்தா அசிங்கமாக போகும். 50-60% தலைவர்கள் என்று கருதப்படுவர்கள் இந்த விஷயத்தில் சரியா இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அதிகம். அதெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அது நல்லதல்ல. ஒரு காலத்தில் 60களில் ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்க. பெண்ணுக்கு பயம், சரி நம்மளை அடித்து கொண்டுருவாங்க, இந்த ஆளோட கல்யாணம் பண்ணிக்கிடுவோன்னு போகுது. இப்போ என்ன பயிருக்கு எல்லாம் ஓப்பனாக வந்துட்டாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், இவ்வளவு நடக்குங்க. நயினார் நாகேந்திரகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, சரி, அவர் வருத்தம் தெரிவித்தார். இப்போது பெண்ணி இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிபிஎம்மில் பெண்கள் உரிமை பெண்கள் உரிமை பெண்கள் உரிமை ஆண்கள் உரிமைன்னு போடுறாங்க இல்லையா, இந்த சிபிஎம் இப்போ வாய் மூடிட்டு இருக்காங்க. சங்கீதாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், சங்கீதாவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் யாராவது சத்தம் போட்டாங்களா? திரிஷாவுக்கு அன்னைக்கு சத்தம் போட்டாங்கல்ல, ஏன் அந்த சத்தம் போவார்ல? வாயில கொல்கத்தை வச்சிருக்காங்க. ஸ்டாண்ட் வித் சங்கீதான்னு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அது எங்க இருக்கு? அரசியல் தலைவராக எல்லாம் எங்க நயினார் நாகேந்திரன் ஏற்று அரசியல் தலைவர்களும் பெண் உரிமை ஆள்கள்லாம் போராடினாங்களே, அதே போராட்டம் ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்காங்க? விஜய் இயக்கத்து கேட்குறேன், ஏன் கேள்வி. ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேணும். இந்த காலத்தில் நீங்கள் ஒன்று சொல்கிறேங்க, ஒன்று சொல்லிடுறேன், ஃப்ராங்கா சொல்லாது. பிசிஆர் ஆக்ட் எது வேணா யார் வேணா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம், உள்ளே போட்டுருவாங்க. அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் ஜீவனாம்சம் போட்டாரு, என் கொடுமை பண்ணுறாரு அன்னு கணவன் மேலே கொடுத்தா, இந்த 2 சட்டத்தில் எப்படி அதை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க எதிர்காலத்தில்? அது பலருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையாக இருக்குது. பலருக்கு அதை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. பிசிஆர் ஆக்டும் பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கணவன் பேசாத மடந்தையாக இருப்பான், அவனால் ஒன்றும் தெரியாது. ஏன் கணவன் கஷ்டப்படுத்துகிறான், எனக்கு ஜீவனாம்சம் வேணும், அவனை ஜெயிலில் போடணும்னா உடனே ஜெயிலில் போட்டுருவாங்க, வரதட்சணை கொடுவேன். அதே மாதிரி பிசிஆர் ஆக்டை எங்களை கண்ணாவினா திட்டார் இவர், ஜெயிலில் வைங்கன்னா வச்சிருவாங்க. இதில் வந்து ஒரு பாதுகாப்பு சேவிங் கிளாஸ், பாதுகாப்பாக ஒரு சேவிங் கிளாஸ் வேண்டாமா இந்த சட்டத்தில்? அது ஒரு மறுவரையறை செய்யணுன்றீங்க? மறுவரையில் சேவிங் கிளாஸ், பாதுகாப்பு இப்படித்தான் சொன்னால்தான் குற்றஞ்சாட்டப்படும்,
அவர் தண்டிக்கப்படணும் வேண்டாமா? யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம் இந்த 2 ஆக்டில். அது முறையற்ற இதாக இருக்குது. அதுக்கு ஒரு அளவுகோல் வைக்கணும், யார்ஸ்டிக் வைக்கணும்னு என்னுடைய கோரிக்கை. விஜயை பொறுத்தவரையிலையும் அரசியல் தலைவராக வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நான் மறுக்கலை. சினிமா முகத்தினால வெளியே வந்திருக்கிறாரு. எல்லாரும் என்டிஆர் ஆக முடியாது, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதே மாதிரி விஜய் நினைக்கணும், சிரஞ்சீவிக்கு என்ன நடந்தது, திருப்பதியில் அவ்வளோ பேரணி நடந்தது, சிரஞ்சீவிக்கு என்ன நடந்தது, சத்ருகன் சின்ஹாவுக்கு என்ன நடந்தது, டி ராஜேந்தருக்கு என்ன நடந்தது, பாக்கியராஜுக்கு என்ன நடந்தது, அதையும் கவனிக்கணும். உடனே நான் தான் என்டிஆர், நான் தான் எம்ஜிஆர் அன்னு நினைச்சிட முடியாது, பெருமிதப்படக்கூடாது. 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் திமுகலேருந்து அரசியல் தலைவராக வந்தார். அவருக்கு இந்தந்த ஊரில் என்னென்ன மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், இன்னென்ன ஊரில் இந்த மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள், இன்னென்ன அங்கே என்னென்ன மாதிரி கட்சியில் இருக்காங்க இன்னும் கீழேருந்து வந்தவர், 50கள்லேருந்து வந்தவர். அவர் கட்சி ஆரம்பித்தார், வெற்றி பெற்றார். என்டிஆர் ஏன் வந்தார்? ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சது. அந்த இவர் முதலமைச்சர் அஞ்சையான்னு நினைக்கிறேன், அவர் ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். அப்போ ஆந்திராவும் தெலுங்கானா ஒரே மாநிலம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க, அந்த பேகம்பட்டு பழைய ஏர்போர்ட். இறங்கும்போது ஆஞ்சயா சீஃப் மினிஸ்டர் வந்து ரோஜா மாலையை ராஜீவ்காந்திக்கு போடுறார். அந்த அந்த ப்ரொப்பல்லர், அந்த சுத்துமில்லையா, அந்த இதில் வந்து அந்த பெட்டல்ஸ், ரோஜா இலை, அந்த எதிர்க்கல மலர் இது கீழே வந்து சோனியா மூஞ்சில் விழுகுது. அதில் திட்டாங்க. அப்படி திட்டும்போது ஒரு ஆந்திரா முதல்வரை கடுமையாக ராஜீவ்காந்தியுடைய ஒய்ஃபும் சோனியாவும் திட்டி விட்டார் என்று தெலுங்கினுடைய பிரைட், ஆந்திராவினுடைய பெயர், ஆந்திராவினுடைய பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்று துவக்கியதான் தெலுங்கு தேசம். அப்படித்தான் என்டிஆர் வந்தார். என்டிஆர் பக்கத்தில் பல ஆலோசகர்கள் இருந்தாங்க. உபேந்திரா, அப்போ சந்திரபாபு நாயுடு அவர் கூட இல்லை, காங்கிரஸ் மந்திரியாக இருந்தார். ப்ரொஃபசர் லக்ஷ்மணா, மாதவ ரெட்டி, அது மாதிரி ஜனதா கட்சி பாபுல் ரெட்டி, அப்போ என்டிஆர் கூட இருந்தாங்க. உபேந்திரா தான் முதல்ல வழி நடத்துறாரு. அவர் மது தண்டேவுடைய பிஏ, சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்தவர். ஒரு அனுபவமான ஆட்களை வைத்துக்கொண்டு என்டிஆர் தன்னுடைய பழைய ஜீப்பில் அங்கே கம்மம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம நெல்லூர் வரைக்கும் பயணமானார். குறுக்கு நெடுக்குமா மக்கள் மத்தியில் அபரிதமான செல்வாக்கு. நீ வா, வெளியே வா, மாதத்துக்கு ஒரு நாள் தான் வெளியே வர்ற, ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட்டம். அவர் வேகாத வெயிலில் காக்கி சட்டையை போட்டு என்டிஆர் தேவடா தேவடான்னு எல்லாரும் கும்பிட்டாங்களே. அவர் பார்த்து காலைல 6 மணிக்கு அவர் பயணத்தை ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் போவார். அப்படிதான் அவர் கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைச்சார். எம்ஜிஆர் மக்கள் திலகம் என்று பெயர் இருந்தது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். ஒவ்வொரு கிராமத்தில் அன்றைக்கி டிவி வசதி கிடையாது, சினிமா காட்சியில் தான், வெள்ளித்திரையில் தான் பார்க்க முடியும். அவர் பாட்டுக்கள், அவருடைய மற்றபடியான அந்த சினிமாவில் காட்டுற அந்த மேனரிசம், அதனால் மக்களை ஈர்த்தார். திமுகவில் அவர் போனால் ஓட்டு கிடைச்சது. அன்றைக்கி 67 அண்ணா காலத்தில் ஜெயிச்சார், 72 அண்ணா மறைஞ்ச பிறகு கலைஞர் அவரால் வந்து ஜெயிச்சார். பரங்கிமலையில் அவர் துப்பாக்கி சூடுக்கு ராதார் சுடுறார் கழுத்தில், அந்த போஸ்டர் வச்சு ஜெயிச்சாங்க இல்லையா? கலைஞரும் முதலமைச்சராக இருக்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் எம்ஜிஆரும் என்டிஆரும். நீ அப்படிப்பட்ட மனிதர் இல்லையே. அமாவாசையும் பௌர்ணமிக்கும் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு டேட்டு, சம்பள டேட்டுன்னு போடுவாங்களே, 1ஆம் தேதி 2, அது மாதிரி மாதத்துக்கு கூட வந்தால் நீ எப்படி முதலமைச்சராக முடியும்? வேணா உனக்கு ஒரு 12-15% வரும். இன்றைக்கி யாரும் ஒன்றை நம்பி கூட்டணிக்கு யார் வருது தயாராக இல்லையே, தெரியுதா? காங்கிரஸ் கூட வராப்புலேருந்து இப்போ அது கூட இவர் கூட போனால் நம்ம பெருசாகாது, 20% தான் ஓட்டு வரும், ஜெயிக்க முடியாது, அங்கே ஒதுக்கிட்டாங்க அறிவாலயத்தில். பனையூர் பக்கம் நீ பனையூர் நல்லா லாக்க என்ன பூட்டு போட்டுட்டு இருந்தா நீ ஒன்றை வந்து யார் பார்க்கவங்க? இப்படியான நிலவே. அரசியல் என்பது நான் பார்த்த அரசியலில் வைகோக்கு மாதிரி யாரும் கூட்ட வரல. மறுமலர்ச்சி திமுக துவக்கிய தலைவர்கள் நான் ஒருவர். வைகோ யோசித்தார், தனி கட்சி ஆரம்பித்தால் நம்மளால முடியுமா அன்னு நினைச்சார். நாங்களாம் தைரியம் கொடுத்து, நானும் பொன்முத்துராமலிங்கம் மதுரை மாவட்ட திமுக செயலாளர், முன்னாள் அமைச்சர், 2 பேரும் தைரியம் அமைச்சோம். ஆனால் எங்கள் 2 பேரையும் சமாதியில் அவர் புதிச்சிட்டார், உயிரோடு புதிச்சிட்டார். சொல்றதுக்கு என்ன, எங்கள் அரசியலே பால்பட்டு போச்சு. என்ன அவ்வளவு கூட்டம் வந்த வைகோவுக்கு நிலை இன்னைக்கு என்ன? செங்கல்பட்டில் துவங்கின பேரணி கடற்கரையில் மெரினாவில் வந்து சேர்ந்தது. விடிய வந்து விடிய காலம் 5 மணிக்கு தான் அதோடைய டெய்ல் வந்து சேர்ந்த. அந்த வைகோனால வெற்றி பெற முடிஞ்சதா? திருச்சியில் நடந்த மாநாடு எப்படிப்பட்ட மாநாடு, லட்சக்கணக்கில் திரண்டார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். ஆனால் வெற்றி பெற முடியலையே. அதனால் அரசியல் வந்து எளிதல்ல.